வந்திருக்கிறோம் ராஜா. எங்கள் துதிகளை ஏற்றுக்கொண்டருளும். குரல்களை உயர்த்தி சாஷ்டாங்கமாய் தொழுது வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியானவரே, ஏகோபித்து ஒரு மனதின் ஆவியோடு அவரை சாஷ்டமா தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் அசைவாடும் ஆவியானவர் கண்டிப்பா நம்ம மத்தியில வருவாரே, இறங்குவாரே. அதற்காக நன்றி செலுத்தி கடந்து செல்வோமா? வாய்களை திறந்த ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களுக்குள்ளா எங்களை பிரவேசிக்க வைத்த கிருபைக்காக நன்றி. தனி நபர்களாய் குடும்பங்களாய் எப்படி வந்து நின்று கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களை படுக்கையில் படுக்காதபடிக்கு, மரண படுக்கையில் இல்லாதபடிக்கு, கொடூர வியாதிகள் எங்களை ஆண்டவரை ஆட்கொள்ளாதபடிக்கு, எத்தனையோ பேருக்கு கேன்சர், எத்தனையோ பேருக்கு டியூமர் தடிக்கு விழும்போது நாங்க கேள்விப்படுறது இந்த காரியம் தானே. இருந்தாலும் கிருபையுள்ளவராய் இருந்து அதெல்லாம் எங்களை இன்ஃபெக்ட் பண்ணாதபடிக்கு காத்த தயவிற்காக நன்றி செலுத்துவோமா? எவ்வளவு செகண்ட்ஸ் ஆகும், எவ்வளவு மினிட்ஸ் ஆகும். எகிப்தின் வாதைகள் நம்ம மேல் விழுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த வாதைகள் விழாதபடி நம்மளுக்கு காத்தாரு. நம் பிள்ளைகள் மீது, நம் மீது, நம் பெற்றோர் மீது இப்படி சுத்தி முத்தி பார்க்கும் போது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆண்டவரே, எங்களை காத்த கிருபைக்காக நன்றி. உம்முடைய சுத்த கிருபைக்காக நன்றி. நீர் இரக்கம் பாராட்டினதற்காக உமக்கு நன்றி. வாய்களை திறந்து சொல்லுங்க. Do not hold back. Do not withhold your praises. Hallelujah. Oh, shall we rise? Shall we rise? Shall our praises rise in the altar of sacrifice? நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே, அதிகாலை பலிபீடத்துல என்கிட்ட வைக்க ஒன்னும் இல்ல ராஜா, வெறுங்கையோடு வந்தேன் என்று சொல்கிறீர்களோ, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் உள்ளத்தை தருகிறேன் அப்பா. பெருசா கொடுக்க எங்க கிட்ட ஒன்னும் இல்ல, பட் இருந்தாலும் அதை விட நீர் விலையேற பெற்றதாய் மதிக்கக்கூடிய எங்கள் உள்ளங்களை நாங்கள் தருகிறோம் இயேசு சுவாமி. முழுவதுமாய் நாங்கள் ஒப்படைக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். அந்த பாடல் சொன்ன விதமாக சாஷ்டாங்கமாய் நாங்கள் உங்களை தொழுது கொள்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் அப்பா. உன்னதரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். எண்ணி முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய வல்லவரே, அற்புதரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியுள்ளவர்களாய் நம்ம கடந்து செல்ல போறோம். நம்ம சொல்ல போறோம், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் வாசம் செய்பவரே, எங்கள் மத்தியில் வந்தருளும். வாசம் செய்தருளும். வந்துட்டு போயிடாதீங்க ராஜா. வந்து அப்பப்போ வந்துட்டு போயிடாதீங்க. ஆண்டவர் நம் வாழ்க்கையில் விசிட்டரை போல இருப்பார் என்றால் நமக்கு ஒரு ஐயோ. நம்ம சொல்ல போறோம், இல்ல ராஜா, மனிதர்கள் வேணா வந்துட்டு போலாம், கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போலாம், ஆனா நீர் எங்களோட தங்கி தரிக்கணும் ராஜா. ஆண்டவரை கெட்டியாய் பிடித்துக்கொள்ளும் நேரம் இது. ஆண்டவரை விடாது பிடித்துக்கொள்ளும் நேரம். ஆண்டவரை ஒருபோதும் நம்ம வீட்டை விட்டோ, நம்ம உள்ளத்தை விட்டோ அவரை கிளம்பி புறப்பட்டு போகாதபடிக்கு நீங்க சொல்லுங்க, Lord, we need you. Every second we need you. Every minute we need you, Master Father. Every hour we need you, Lord. Without you we cannot survive, Master Father. நம்ம சொல்ல போறோம்,
காற்று இல்லாம நம்ம ஜீவிக்க முடியாது. ஆனா சொல்ல போறேன், ஆண்டவரே நீர் இல்லாதபடிக்கு எங்களால முடியவே முடியாது ராஜா. நீங்க வாங்க, எங்க நுகங்களை முறிக்க நீங்க வாங்கப்பா. புதிய அபிஷேகத்தால், புதிய எண்ணெயால் அப்பா எங்களை அபிஷேகிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த காலை வேளையில அன்பின் பரிமள தைலத்தால் அப்பா எங்களை அபிஷேகித்தருளும். வெள்ளம் போல சாத்தான் வரும்போது எங்களுக்கு கொடி பிடிக்கும் வல்லவரே, நீர் இறங்கி வந்துடலும். இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி நின்று கொண்டே பாட போறோம். சுத்த ஜோதியவர் நம்ம சொல்ல போறோம், எங்கள் நடுவில் வந்து ஜொலிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். இந்த காலை வேலை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தான் இந்த பாடலை பாடி கடந்து செல்லணும். நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே 2-3 பேர் கூடி உம்மை ஆராதித்தலை வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. விசுவாசத்தோடு நம்ம கடந்து செல்ல போறோம். ஆவியானவர் நம் மத்தியில் உள்ளார். அவர் அசைவாட வேண்டும் என்று, நம்மோடு பேச வேண்டும் என்று, அவர் பிரசன்னத்தை உணர வேண்டும் என்று அவர்கிட்ட கேட்போம். We have not just come here to have fellowship with men, but we have come here to the temple of God, seeking His favor, wanting to feel His presence, His mighty presence. அந்த காலத்துல ஆலயத்துக்கு நோக்கி இஸ்ரவேலரோ செல்லும் போது அவ்வளோ பயபக்தியோடு தங்களை தாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும் 1008 ரூல்ஸ் வச்சுட்டு அவ்வளோ பயபக்தியோடு எருசலேமின் ஆலயத்துக்குள்ளாய் சென்றார்கள். நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே நாங்க எப்படி வந்தோமோ உமக்கு தெரியும் ராஜா. எங்கள் உள்ள எங்களை ஆராய்ந்து அறிய வல்லவர் நீரப்பா. வெளிப்புற தோற்றத்தை காட்டிலும் ஒருவேளை உள்ளார்ந்த நம் நிலைமைகள் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வந்திருந்தாலும் அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஒன்னே ஒண்ணு, நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மீது நம்பிக்கையோடு, அசையாத நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்பிக்கை வைத்தவர் அசைக்கப்பட்டு போவதில்லை. நல்ல சந்தோஷமா இந்த பாடல் எல்லாம் கரங்களை தட்டி ஏகோபித்து ஒரு மனதின் ஆவியோடு பெராக்காவில் கூடின கூட்டத்தை போல நம்ம எல்லாம் சொல்ல போறோம். ஆண்டவரே பெராக்காவில் நாங்கள் கூடுறோம் ராஜா, உம்மை போற்றி துதிக்கிறோம். துதியின் பாடல்கள் அவருக்கு பிரியமுள்ளதா இருக்கும்படி, துதிகள் மத்தியில் வாசம் செய்பவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்தலும் என்று சொல்லி அவர் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம்ம பாடி கடந்து செல்வோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சும் வாரீரோ. திருப்பிலார் சேர்ந்து பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சொல்லுங்க சத்தமா, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. ஆண்டவர் கொடுப்பாரா? உங்களுக்கு பாம்பையா கொடுப்பார், கல்லையா தின்ன கொடுப்பார்? ஒருபோதும் இல்லையே. ஹல்லேலூயா. கூட செய்திடார் நலத்தீர நலம் அருள்வார், கொள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீத நலம் அருளர். சேர்ந்து பரிசுத்தர் கூட்டம் நடுவில் சந்தோஷமா ஜோலி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே அடியாரம் அடியார் நெஞ்சம் வாரீரோ. சொல்லுங்க, ஆரூபியே இவ்வேளையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. கேளுங்க, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம். சிலர் சேர்ந்து கரங்களை தட்டி சத்தமா குரல்களை வெட்டி பாடுங்க. கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்தருளும் அப்பா. எங்கள் மத்தியில் ஜொலிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். வாஞ்சையோடு கேட்கிறோம், ஆசையோடு கேட்கிறோம், ஆவலோடு கேட்கிறோம். பிரசனத்தை உணர வேண்டும் ராஜா. வாங்க வாங்க ராஜா, இந்த கூடாரத்தின் மேல் மகிமை மூடுவதாக சொல்லுங்க. ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும்
பரிசுத்தம் கெஞ்சுங்க கெஞ்சுங்க ஆண்டோட்ட கேளுங்க. மனம் நொந்து மருளுகின்றேன், பரிசுத்தம் கெஞ்சுகின்ற சேர்ந்து பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரா. சொல்லுங்க. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரா. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. சொல்லுங்க. துணை வேண்டும் அப்பா இந்த உலகில், நீரே எங்கள் துணையாய் வந்துள்ளோம் என்று அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி கூப்பிடும் போது சமீபத்தில் உள்ள தேவன் அவர் இறங்கி வருவாரே, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வாரே. எழுதும் என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் எல்லாம் பரிசுத்தர் தான். எல்லாம் கரங்களை தட்டி பாடுங்க. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. சொல்லுங்க. நீங்க பாடுங்க. யாரெல்லாம் மீனை கேட்டு வந்தீங்க? புள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீர நலம் மருள்வார். புள்ளாதோர் கூட செய்திடார் நற்பீர நலம் மருள செய்து பரிசுத்தர். சத்தம் பத்தாது. நம்ம மத்தியில் வாசம் செய்கிறவர், பராக்கிரமம் செய்பவர் அவர். நம் மத்தியில் அசைவாட வேண்டும் என்று காலை பொழுதுல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடி கடந்து செல்லுமா. வாஞ்சையோடு பாடுங்க. குரல்களை எழுப்பி கேளுங்க. நீங்க வாங்க ராஜா. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. வல்ல ஆவியே இவ்வேளையில் எங்கள் மத்தியில் வாரீரோ. நீ ஜீவிப்பது நாங்கள் அல்ல, நம்ம இருக்கும்போது தானே, நம்முடைய சுயம் இருக்கும்போது தானே நம்மளுக்கு முடியாத போராட்டங்கள் மேற்கொள்ளுமோ என்று நினைக்கிறோம். நம்ம சொல்ல போறோம் இல்ல ராஜா, இந்த சுவாபத்தை maybe you're not able to control it, you're not able to suppress the desire that is in you, but God, the Holy Spirit, when He entereth into you, He will give you strength. He will strengthen you. Maybe you are a weak vessel, but if you are willing this morning, நீங்க சித்தத்தோடு ஆண்டவர் சித்தம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சையோடு வந்தீர்களோ, ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம சொல்ல போறோம், நான் அல்ல அப்பா, என்னுடைய பழைய சுவாபங்கள் அல்ல, என்னுடைய பழைய மனிதன் அல்ல, புதுப்பிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்லி பலவீனன் யாவரும் கேட்க போறீங்க, பலன் கொடுத்துரும். பலம் உள்ளவர்கள் யாவரும் கேட்க போறீங்க, பலன் கொடுத்துரும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லியதல்லவா. ஆசா சொன்ன விதமாக பலவீனருக்கும் பலமுள்ளவருக்கும் பலம் கொடுப்பது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த லேசான காரியத்தை இந்த காலை நேரம் நீர் செய்யும்படி உன் வல்லக்கரத்தால் ஆணையிட்டு எத்தனை வாக்குத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில கொடுத்தீரப்பா. நீர் வாக்குமாறா தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நம்புகிறேன். எங்களுடைய வாராந்திர கூட்டங்கள்